வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நான் இது மாதிரி முகநூல் லைவில் குறிப்பாக இன்னைக்கு ஒரே விவாதமாக இளையராஜா அவர்களை கரூரிக்குள்ள செல்வதற்கு அனுமதி மறுத்து விட்டார்கள் என்கிற ஒரு பிரச்சனை இன்னைக்கு உதாரணமாக வெளியில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு அவமானம். இது பேர் மிக கொடுமையான ஒரு சனாதானத்தினுடைய ஒரு கொடூர வடிவம். அவரை எப்படி கரூருக்குள்ள அனுமதி மறுக்கலாம் அப்படின்ற பிரச்சனை இன்னைக்கு பெரிய விவாதமாக மாறிக்கிட்டு இருக்கு. இளையராஜா அவர்களை கருவறைக்குள்ள உள்ள விடாம தடுத்து நிறுத்தினது மிக கொடூரமான ஒரு பாகுபாடு தான். ஒரு மிகப்பெரிய மேதைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு, சாமானியனுக்கு என்ன என்ற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வைக்கப்பட்டது. கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. அவர் உள்ள விட்டுருக்கணும். அதை தாண்டி இதுக்கு இளையராஜா என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாருன்றது தான் கேள்வி. கிராமப்புறங்களில் சாதாரணமாக தன்னை கோவிலுக்குள் உள்ள விடலைன்றதுக்காக அதை எதிர்த்து பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. வழிபாட்டு உரிமைக்காக கொல்லப்பட்டிருக்கிறாங்க, பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தன்னை உள்ள விடலைன்னும் போது இளையராஜா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. பார்க்க அவருடைய கருத்து என்ன? இல்லை அப்படின்னு நம்ம சகிச்சுட்டு போயிடுவாரா, எதிர்த்து குரல் கொடுப்பாரா என்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, சரி அது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அந்த கோவில் இருக்குன்றாங்க. அது அரசாங்கத்துடைய பிரிமைசிஸ்ல அது நடந்திருக்கு, அரசாங்கத்துடைய கட்டடத்தில் நிறுவனத்தில் அது நடந்திருக்கு. ஸ்டேட் என்ன இது ஆக்ஷன் எடுக்க போகுது? ஒருத்தவரை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எதிராக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்யுமா? கைது செய்யணும்ல, வழக்கு பதிவு செய்யணும்ல. அப்ப கவர்மெண்ட்டுடைய ரோல் என்னவா இருக்கு? ஒரு விதமான கள்ளமௌனம் காக்க போதா, இல்ல கையை வச்சாங்கன்னா இது வேற மாதிரியான விசுரூபம் வரும்னு இருக்கா, அமைதி காக்க போறாங்களா அப்படின்றது ரெண்டாவது ஒரு கேள்வி. மூணாவது, எனக்கு என்ன பெரிய நகைச்சுவையா இருக்கு அப்படின்னா, இளையராஜாவுக்கு ஆதரவாக இந்த இடைநிலை சாதிக்கார நண்பர்கள் இன்னைக்கு ரொம்பவும் பொங்குனாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் உள்ள விடல, வைக்கல, போட அப்படின்னு சொல்லிட்டு. கிராமப்புற கோவில்ல நீங்க உள்ள விட மாட்டீங்களே, கிராமப்புற கோவில்ல நீங்க உள்ள விட மாட்டீங்களே. தலித் மக்களை இன்னைக்கு தீச்சிட்டு எடுக்க முடியாது, வடம்பிடிக்க முடியாது, சன்னிதானத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை கண்டிச்சு நீங்க யாராவது குரல் கொடுத்தீங்களா? கடந்த 2 ஆண்டுகளில் 30க்கு மேற்பட்ட கோவில் பிரச்சனை நுழைவு போராட்டம் இன்னைக்கு விசுரூபம் எடுத்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மேல்பாதி கிராமத்தில் தலித் மக்கள் உள்ள போனான்னு சொல்லி உள்ள போட்டு அடிச்சு அவனை காயப்படுத்தி கோவிலையே என்ன பண்ணிட்டாங்க, சீல் வச்சு மூடி. இதுவரை கோவில் திறக்கப்படலை. ஒரு தலித் இளைஞன் எப்படி கோயிலுக்குள்ள உள்ள வரலான்றது, இதுக்கெல்லாம் நீங்க பொங்குனீங்களா நான் கேட்கிறேன் நான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னாக்க, இளையராஜாவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கல்ல. இந்த கோபம், இந்த ஆதரவு அப்படியே தலித் மக்கள் மற்ற கிராமப்புற கோவில்ல சாதி இந்துக்கள் ஆதிக்க சாதிக்கார நடத்துற கோயிலுக்குள்ள போகணும்னு நீங்க அது பண்றீங்க. இப்ப 2 பேருமே தலித்துகளை பொறுத்தவரை எதிரி தான். ஒண்ணு, எங்களுக்கு அந்த மாதிரி கோயிலுக்குள்ளையும் போக முடியல, இந்த மாதிரி கோயிலுக்குள்ளையும் போக முடியல. நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப சேஃபா கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. இளையராஜா அது குரல் கொடுத்திருக்கணும். ரோஷ அவர் இது தன்னை கண்டிச்சிருக்கணும். எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் நடந்திருக்குன்னு வெளியில சொல்லணும். சாதாரண பையன் சொல்றான்ல, என்ன அடிச்சுட்டாங்க வச்சுட்டாங்க கோயிலுக்குள்ள போக முடியலன்ட்டு, காயம் ஏற்படுத்தி சொல்றாங்கல்ல, அதையே செய்ய முடியல. அப்ப ஒரு பக்கம் நீங்க ஏன் இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கீங்க? உனக்கு இளையராஜாவும் கண்டிக்க வேண்டியது இருக்கு, நான் அரசாங்கத்தையும் கேட்கிறேன். நீ ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? இளையராஜா உள்ள விடல, நீ என்ன பண்ண போற? உன் கட்டடத்துக்குள்ள பாகுபாடு நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், அரசாங்கத்துடைய கட்டடத்துக்குள் பாகுபாடு நடந்திருக்கின்றது. கோவிலா நீ பாக்குறீங்க? கோவில் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு. மினிஸ்டர் பொறுப்பேற்கணுமா இல்லையா? என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஒரு சாமியார் உதயநிதி தப்பா பேசினார், கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டதா சொல்றாங்க, அரசு கூட சொல்றாங்க. அரசு என்னன்னு தெரியல, கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. அப்ப
இளையராஜா இப்படி உள்ள விடல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒருத்தவங்க கூட கேட்டாங்க, எனக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, இளையராஜாவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா. நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். இளையராஜானே என்ன அப்படிலாம் இல்லை. ஒரு தூய்மை பணியாளர் அவர் உள்ள போனால் யார் போனால் உள்ள விடணுன்ற நான் இளையராஜான்னு கிடையாது. யார் போனாலும் வழிபடுவதற்கு உரிமை உண்டு. சாதனையாக தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமும் கிடையாது. ஒருத்தர் நின்று அவர் இளையராஜா அவர்களை வந்து கையை வச்சு தடுத்து பேசுறாருன்னா அது எவ்வளவு பெரிய, அந்த இடத்துல அவரு ராஜாவும் தலையை குடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு, பரிதாபமாக்கிற மாதிரி இருக்கு. நான் ஏன் அவர் கோயிலுக்குள்ள போறாருன்னு சொல்றது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதாவது அவருடைய தனிப்பட்ட முடிவு, தனிப்பட்ட விருப்பம். இளையராஜா ஏன் அந்த கோயிலுக்கு போறாரு, இந்த மாதிரி அவமானப்படுத்துற இடத்துக்கு அவர் ஏன் போறாருன்னா அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தன் மீது நடந்த கொடுமையை அவர் கண்டிக்கல அப்படின்னா அவர் தான் மிகப்பெரிய, நான் சொல்றேன், அவர் என்ன சொல்ல போறாரு? சைலண்டா இருக்க போறாரு. அதுக்காக நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணுமா? அவர் சைலண்டா இருப்பாரா? அதே மாதிரி நீங்க குரல் கொடுக்குறீங்க பாருங்க இளையராஜாக்கு ஆதரவா, இது பெரிய போங்காட்டமா இருக்கு. ஏன்னா உங்க ஊர் கோவிலுக்குள்ள உங்க 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 நீங்க வச்சிருக்கிற கிராமப்புற எல்லா கோவிலும் சாதி ரீதியான கோவில் இருக்கா இல்லையா? அங்க எத்தனை கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக அதை கண்டிச்சு யாராவது இந்த இடைநிலை சாதிக்கார முற்போக்காளர் என்னைக்கா பேசிருக்கீங்களா? வழக்கம் போல தலித்துகளுக்கு 2 இடத்துல அடி வாங்குவான். ஒரு மேல இருக்கிற அந்த பொங்கல் புளிசோறு வச்சிருக்கான் பாருங்க, அந்த சாமி கும்பிடுறான் பாருங்க, அவங்ககிட்ட இவன் அவமானப்படணும். இந்த கடா வெட்டி சோறு போடுறான் பாருங்க, இந்த கோவில் கிராமப்புற கோவில், இவங்கிட்டையும் அடி வாங்கணும். இவன் 2 இடத்துல அடி வாங்குவான். இவனை 2 பேருமே பயன்படுத்திக்கிறான். இப்ப கிராமப்புற கோவில நாங்க உள்ள போல அப்படின்னும் போது ஐயர் வந்து சப்போர்ட் பண்றான். தலித்துகளையே கிராமப்புற கோவிலுக்குள்ள உள்ள விட மாட்டீங்க, அந்த கோவிலுக்கு போகலாம் பிற்படுத்தப்பட்டு எனக்கு சப்போர்ட் போறான். ஆனா 2 பேரும் எங்க அடிக்கிறான். ஒரு முற்போக்குவாதின்னு சொல்றேன், மேல்பாதி கிராமத்துக்கு எவனும் குரல் கொடுக்கல, தலித்துகளை தவிர, தலித் அரசியல் கட்சிகளை தவிர, இடதுசாரி இயக்கங்களை தவிர வேற யாரும் மேல்பாதி கிராமத்துக்கு போய் நின்று யாரும் குரல் கொடுக்கல. எல்லாமே இங்க ஒரு ஃபேக்கா இருக்கு. இவன் ஜஸ்டிஸ் பேசுறான் பாருங்க. ஜஸ்டிஸ் எல்லாரையும் எங்க யாரு பாதிக்கப்பட்டாலும் பக்கம் நிக்கணும்ன்றது பேர் தான் ஜஸ்டிஸ். நீதியை சாதி பார்த்து வச்சுக்கிறான், நீதியை மதம் பார்த்து வச்சுக்கிறான், நீதியை அவன் கோவில் தகுந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிறான். ஆண்டிச்சுன்னு ஒரு அம்மா இருக்குங்க மதுரையில, கோவிலுக்கு உள்ள போக முடியலன்னு அவங்கள வந்து அறுவாடுத்து விட்டுனாங்க. அந்த அம்மா கேஸ் நடந்துச்சு கோர்ட்ல, நீதிமன்றத்தில். அந்த தைரியம் இளையராஜாக்கு இருக்கணும். தன்னை உள்ள விடல அப்படின்னா குரல் வந்து அவர் தான் கொடுக்கணும். அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது நல்ல தைரியம் சொல்ல வரல. ஆனா நீ யாரா இருக்கிறன்றதான் கேள்வி. வழக்கம் போல தலித் அடி வாங்குவான். தலித்துக்கு எங்கேயுமே அனுமதி மறுப்பு. திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள என்ன அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு ஆதரவா வந்து ஐயர் குரல் கொடுப்பான். ஐயர் கோயிலுக்குள்ள என்ன உள்ள விடலன்னா அப்ப இவன் குரல் கொடுப்பான். திரௌபதி அம்மன் கோயிலுக்கார சப்போர்ட் வருவான். ஆனா யாருமே அது வந்து வழிபாட்டு தலம் என்பது அது வந்து ஒரு அனைவருக்கும் பொதுவான தலம். அங்க வந்து எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. வி ஆர் ஈக்குவல் என்ற அந்த கருத்தாக்கத்தின் கீழ் யாரும் போல அப்படின்றதான் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு.